சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆயிடுச்சு, பரிதாபமா போயிடுச்சு. கர்த்தர் இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு அவன் செய்யும் போதெல்லாம் அவனுக்கு பலன் இருந்தது. சிங்கத்தை பலந்து போட்டா, 300 நரிகளை பிடிச்சி திக்க பத்தி வச்சு கொளுத்து விட்டா, போய் கதவை பேத்துக்கிட்டு வந்தா, சரி ஒரு கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேர்த்த கொண்டு போட்டான். அப்பெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சது. இப்பவா ஆண்டவர் இருக்கிறாருன்னு எந்திரிச்சா, ஆண்டவர் இல்ல. காரணம் ஒரே ஒரு தப்பு, அறியாமை. என்ன அறியாமை? அறியாமையினால தன்னுடைய வாயிலிருந்து எல்லாத்தையும் உளறிட்டான். அறியாமையினால கர்த்தர் இருக்கிறான்னு எந்திரிச்சு சிக்கிட்டான். அந்த அறியாமை உங்களை சிறுமைப்படுத்தும். அந்த அறியாமை உங்களை பலனற்று போக செய்யும். சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். அவன் மிகப்பெரிய ரட்சகன், பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிற ஒரு மிகப்பெரிய மாவீரன் நினைச்சாங்க. அவன் அறியாம செஞ்ச ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன மதிகேடு, சின்ன விஷயம் அவன் வாழ்க்கையை அழிச்சது சுத்தி இருந்தவங்களுடைய எல்லாத்தையும் வாழ்க்கை மாற்றி. அதனால நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த தெரியாம செய்யற சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடும்.